பாடம் 8 பழைய ஏற்பாட்டு தீர்க்க தரிசனங்களை நிறைவேற்றுதல் என்கிற தலைப்பின் கீழாக நாம் இந்த நாளிலே படிக்க இருக்கிறோம், கலந்தாலோசிக்க இருக்கிறோம். இந்த நாளினுடைய மனப்பாட வசனமானது, யோவானுடைய சாட்சியை பார்க்கிலும் மேன்மையான சாட்சி எனக்கு உண்டு. அதென்னவெனில், நான் நிறைவேற்றும்படிக்கு பிதாவானவர் எனக்கு கற்பித்தும் நான் செய்து வருகிறதுமான கிரியைகளே பிதா என்னை அனுப்பினார் என்று என்னை குறித்த சாட்சி கொடுக்கிறதாக சொல்லப்பட்டிருக்கிறது. ஆக பழைய ஏற்பாட்டு தீர்க்க தரிசனங்களிலே கிறிஸ்துவை குறித்ததான சாட்சிகள் எல்லாம் உண்மையானது என்கிறது, நிறைவேறினது என்கிறது தான் இந்த புதிய ஏற்பாட்டு காலத்திலே இதற்கு ஈடாக சில வசனங்களை தந்து கிறிஸ்துவே மேசியா என்கிற மெய்யான சாட்சியை பூர்வகாலம் தொட்டு இருந்திருக்கிறது என்கிறத உணர்த்தும்படியாக இந்த நாள் நம்ம நிறைய விஷயங்களை படிக்க போறோம். சரிங்களா? அவரை குறித்ததான செய்தி புதிய ஏற்பாட்டு காலத்தில் மாத்திரமல்ல, சில வசனங்களை இங்க மேற்கோள் காட்டியிருக்கிறாங்க. இயேசு சொன்னதும் செய்ததுமான அனைத்துமே கிறிஸ்துவாகிய மேசியா இஸ்ரவேலுக்கு வர வேண்டும் என்பதை வெளிப்படுத்தின வேத வாக்கியங்கள் முன்னுரைத்தது போலவே அவர்களில் ஒருவராக வந்தார். பெத்லகேமில் ஒரு யூதராக பிறந்தார். அநேக வசனங்கள் திருமறையிலே பழைய ஏற்பாட்டு புத்தகத்திலே வாசிக்கிற பொழுது, ஏசாயாவின் புத்தகம் 11:1 வாசிங்க. வீட்டில் இருக்கும்போது 43 கூட இங்க மேற்கோள் காட்டியிருக்கிறாங்க. அதையும் கூட நீங்கள் வாசித்து பாருங்கள். மாத்திரமல்ல, 53ஆம் அதிகாரத்திலும் 3 துவங்கி 7 வசனங்களும் கூட கிறிஸ்துவனுடைய பூர்வ காலத்தில் அவரை குறித்ததான பழைய ஏற்பாட்டு தரிசனங்களை தீர்க்க தரிசனங்களை குறித்து நிறைய செய்திகள் சொல்லப்பட்டிருக்கிறதாக இங்கே பதிவிட்டிருக்கிறார்கள். ஆகவே கிறிஸ்துவை குறித்ததான இந்த மெய்யான மேசியாவுடைய செய்தியை பூர்வ காலம் தொட்டே அவர் ஆதியிலே இருந்த அந்த வார்த்தையானது அவரை குறித்ததான செய்தி, இவர் வரப்போகிற மேசியா என்கிறதை குறித்து அநேக சான்றுகளை பழைய ஏற்பாட்டுகளில் சொல்லப்பட்டிருக்கிறது. ஆக அநேக வசனங்கள் மேற்கோள் காட்டியிருக்கிறாங்க. உதாரணத்திற்கு, அவர் உலகத்தில் இருந்தார், உலகம் அவர் மூலமாய் உண்டாயிற்று என்கிற செய்தியும் கூட விசேஷமாக சொல்லப்பட்டிருக்கிறது. ஆகவே மற்றவர்கள் போதிக்கிறது போல நினைக்கிறது போல அல்ல, கிறிஸ்துவானவரே மேசியா என்கிறதும் அவர் ஏற்ற காலத்திலே வெளிப்படுவார் என்கிறதும் பூர்வ காலத்தின் செய்தியாக இருக்கிறதாக இந்த துவக்க பாடத்திலே சொல்லப்பட்டிருக்கிறது. யோவான் இயேசுவை மேசியாவென வெளிப்படுத்தின அதிக வழிகள் பற்றி தான் வாசிக்க போறோம். இந்த மற்ற பாடங்கள் என்ன வாசிக்க போறோம் தெரிஞ்சுக்க போறோம்னு சொன்னா, இயேசுவை மேசியாவென வெளிப்படுத்தின அதிக வழிகள் பற்றியும் அவரை கிறிஸ்துவென உறுதிப்படுத்தின வல்லமையான ஆதாரங்களுக்கு பற்றியும் சிலர் அவரை புறக்கணித்தது பற்றி இந்த வாரம் வாசிக்க போறோம். ஏனென்றால் கிறிஸ்துவை குறித்த பூர்வ சட்டத்திட்டங்களும் வெளிப்பாடுகளும் இவரே மேசியா என்கிறது அநேகர் அறிந்திருந்தாலும் கூட அநேகர் அவருடைய வருகைக்கு பிற்பதாக யாரும் அவர் ஏற்றுக்கொள்ளவில்லை, புறக்கணித்தார்கள் என்கிறது தான் விசேஷித்த செய்தியாகிறது. உண்மையாகவே அவர்தான் மேசியா என்கிறதை அனைத்து மக்களும் ஏற்றுக்கொண்டிருப்பார்களே, ஆனால் இப்பேற்பட்ட சங்கடங்களும் சச்சரவுகள் இருந்திருக்காது. ஆகவே எந்தெந்த சூழ்நிலையிலே கிறிஸ்துவே மேசியா என்கிற செய்தி நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறதுங்கிறதான் ஞாயிற்றுக்கிழமை பாடத்திலிருந்து படிக்க போகிறோம். அடையாளங்கள், கிரியைகள். இந்த இன்னைக்கு நம்ம மாறுதார வேத வசிப்புல வாசித்தோம். கிறிஸ்துவனுடைய அந்த மெய்யான சத்திய சாட்சிகளை யோவான் புத்தகத்துல என்ன 8ஆம் அதிகாரத்துல வாசிச்சு இல்லைங்களா, அந்த அதிகாரம் முழுவதும் வாசிக்கிற பொழுது கிறிஸ்துவனுடைய மேசியாத்துவத்தை குறித்து மிக தெளிவாக சொல்லப்பட்டிருக்கும். நீங்கள் எல்லாம் நேரம் கிடைக்கிற பொழுது அந்த அதிகாரங்களை விசேஷமாக நீங்கள் கூர்ந்து வாசிப்பீர்களே என்று சொன்னால் நிச்சயமாக இவருடைய மேலான அன்பை புரிந்து கொள்வதற்கும் அவருடைய மேசியத்தன்மை அறிந்து கொள்வதற்கு ஒரு பெரிய பாடங்களாக இருக்கும். சரி, அடையாளங்கள், கிரியைகள், அற்புதங்கள் என்கிற தலைப்பின் கீழாக ஞாயிற்றுக்கிழமை பாடம். சரி, அடையாளங்களும் அற்புதங்களும் தங்களில் தாங்களே அவரது மேசியாத்துவத்துக்கு ஆதாரங்கள் அல்ல. ஏனென்றால் பல தீர்க்கதரிசிகள், பொய் தீர்க்கதரிசிகள் கூட அற்புதங்களை செய்தார்கள். அடையாளங்கள் அற்புதம் செய்க மகத்தானவர்களை சுட்டி காட்டுவதால் யோவான் அவற்றை பதிவு செய்யவில்லை. ஏனென்றால் நிறைய பேர் கிறிஸ்துவை போலவே அதிசயங்களை எல்லாம் செய்தாங்க, அற்புதங்களை எல்லாம் செய்தார்கள். ஆனால் அந்த அதிசயத்திற்கும் கிறிஸ்துவானவர் செய்த அதிசயத்திற்கும் நிறைய வேறுபாடுகளும் வித்தியாசங்களும் வேதாகமத்திலே காண முடியும். ஆக அநேக அற்புதங்களை செய்தாலும் கூட மெய்யான மேசியாவினுடைய விசேஷித்த அற்புதங்களை கண்ணார கண்டவர்கள் வெளிப்படுத்தினாலே அதற்கு நிறைய வேறுபாடுகள் உணர்த்தும் விதமாக பாடங்கள் கொடுக்கப்பட்டிருக்கிறது. என்ன சொல்றதுன்னா,
யோவான் எழுதின அடையாளங்களை எடுத்துக்கொண்டால் இயேசுவை மேசியாவென்றும் அவர் பிதாவாகிய தேவனிடமிருந்து வந்தார் என்றும் சுட்டிக்காட்டுகிற தனித்துவமான தன்மை பெற்றிருக்கும். எது? அந்த அடையாளங்கள் எல்லாம். சரி, அடையாளங்களை குறித்து யோவான் சொல்லப்படுகிற இந்த விஷயங்கள். இன்னொன்னு, கிரியைகளை குறித்து இங்க சொல்லப்பட்டிருக்கிறது. கிரியைகள் பிதாவோடு நெருக்கமான உறவுடன் இயேசு செயல்படுவதை சுட்டிக்காட்டுவதற்கு யோவான் அடையாளங்களை பயன்படுத்தினார். அந்த கிரியைகள் இயேசுவில் பிதாவும் பிதாவில் இயேசுவும் இருக்கிறதை காட்டின. நிறைய நேரங்கள்ல கிறிஸ்துவனுடைய கிரியைகள் செயல்பாடுகள் எல்லாம் தன்னிச்சையாக நடக்காதபடிக்கு எது செய்தாலும் பிதாவினுடைய சித்தத்தை நிறைவேற்றும்படியாகவும், அந்த மக்கள் சொல்லுவாங்க அந்த காணா ஒரு விஷயத்துல, எப்ப அது தீர்ந்து போச்சுன்னு உடனே அப்பவும் சொல்வாரு, அம்மா இன்னும் என் நேரம் வரல. ஏனென்றால் பிதாவுடைய திட்டமும் சித்தமும் வெளிப்படுகிற வரைக்கும் ஒவ்வொரு விஷயத்திலும் அவர் காத்திருந்து எந்த அற்புதங்களை செய்தாலும் எந்த அடையாளங்களை செய்தாலும் அவருடைய தனித்தன்மை விளம்பரப்படுத்துவதற்காக அல்ல, தேவனுடைய மேலான சித்தத்தை நிறைவேற்றும் விதமாகத்தான் அவருடைய அற்புத அடையாளங்கள் மாத்திரமல்ல கிரியைகளும் நடந்ததாக இங்கே பதிவிட்டிருக்கிறார்கள். சரிங்களா? கிரியைகளை பற்றி பார்த்துட்டோம், அடையாளங்களை பற்றி பார்த்தோம். அற்புதங்களை பற்றி என்ன சொல்லப்பட்டது பார்க்கும்போது, இயேசு வந்ததும் தம்மை மேசியாவென சொல்லியிருந்தால் அவருக்கு எதிராக ஏதாவது கிடைக்குமாவென எதிர்பார்த்திருந்த மத தலைவர்கள் அவர் மேல் பாய்ந்திருப்பார்கள். இயேசு இதை அறிந்தே தாம் செய்த கிரியைகளை சுட்டிக்காட்டினார். தாம் கிறிஸ்துவென சொல்லி இருந்தால் அதை மறுப்பதற்கு முயன்றிருப்பார்கள். ஆனால் அடையாளங்களையும் கிரியைகளையும் அற்புதங்களையும் எவ்வாறு மறுக்க முடியும்? அவர் யார் என்பதற்கு, அவர் எங்கிருந்து வந்தார் என்பதற்கும் அவை வல்லமையான சாட்சிகளாக இருந்தது என்று சொல்லப்பட்டிருக்கிறது. இயேசு கிறிஸ்துவானவர் இந்த உலகத்திலே வாழ்ந்த நாட்களிலே அவர் செய்த ஒவ்வொரு மகத்துவமான திட்டங்களும் இவரே தேவனுடைய குமாரன் என்கிறது வெளிப்படுத்தும் விதமாக, இவரே மேசியா என்கிற அந்த அதிகாரத்துக்கு உட்பட்டு எல்லாவற்றையும் நிறைவேற்றினார் என்கிறது தான் இது செய்தியாக இருக்கிறது. ஆக அடையாளங்கள், கிரியைகள், அற்புதங்கள் யாவற்றையும் கிறிஸ்துவானவர் தன்னுடைய பிதாவின் சித்தத்தின்படி மற்றவர்கள் எல்லாம் குறை சொல்லாதபடிக்கு அநேக நேரங்களில் குறை சொன்னார்கள், குற்றம் கண்டுபிடிக்க எத்தனித்தார்கள். ஆனாலும் கூட தேவனாகிய கர்த்தர் பிதாவுடைய சித்தத்தை நிறைவேற்றும்படியாக இப்பேற்பட்ட மேலான அற்புதங்களையும் அடையாளங்களையும் கிரியைகள் செய்தார் என்கிறதா நியாயத்திற்குரிய பாடமாக இருக்கிறது. சரி, வேதாகமத்திலே அதிகாரமிக்க பங்கு என்கிற தலைப்பின் கீழாக திங்கட்கிழமை பாடம், அவருடைய அதிகாரங்கள், அவருக்கு பிதாவினால் அருளப்பட்ட அதிகாரங்களினுடைய பங்கு என்ன என்பதை குறித்து தான் இந்த பாடங்கள் நமக்கு வலியுறுத்துகிறது. இயேசுவை மேசியாவென காட்டுவதற்கு குறிப்பிட்ட அடையாளங்களையும் சாட்சிகளையும் யோவான் பயன்படுத்துவதை தவிர கிறிஸ்துவின் பணியை முன்னறிவித்த பழைய ஏற்பாட்டு தீர்க்க தரிசனங்களில் அதிகாரத்தையும் பயன்படுத்துகிறார். இயேசு யார், அவர் எங்கிருந்து வந்தார், என்ன செய்தார், என்ன செய்ய போகிறார் ஆகியவற்றை விளக்குவதில் பழைய ஏற்பாடு முக்கிய பங்கு வகிக்கிறது. நம்மெல்லாம் அறிந்த வண்ணமாக இருக்கிறது. ஏனென்றால் கிறிஸ்துவனுடைய பிறப்பின் காலம் துவங்கி அவர் தன்னுடைய பணியை நிறைவேற்றுகிற காலம் வரைக்கும் எவ்வாறு நடைபெறப் போகிறதுங்கிறத வேதாகமத்தில ஒவ்வொரு காலகட்டங்களிலும் வேதாகமத்தினுடைய அநேக தீர்க்க தரிசனங்களும் சாட்சிகளும் இவரை குறித்துதான அநேக செய்திகளை வேதாகமத்திலே பதிவிட்டிருக்கிறதுனால அவர் யார் என்பதை குறித்தும் தேவனுடைய குமாரனாகிய கிறிஸ்துவனுடைய மேலான திட்டம் என்கிறதை குறித்தும் திட்டமாக அங்கே வேதாகமத்திலே பதிவிட்டப்பட்டு சொல்லப்படுகிறது. சரி, தம்மை குறித்த ஒரு முக்கிய சாட்சியாக வேதாகமத்தின் அதிகாரம் இருப்பதை சுவிசேஷ புத்தகங்கள் முழுவதும் இயேசு மீண்டும் மீண்டும் சுட்டிக்காட்ட பழைய ஏற்பாட்டு நிகழ்வுகளை பெரும்பாலும் சுட்டிக்காட்டுகிறார். மீட்பு என்கிறதை குறித்ததான ஒரு செய்தி சொல்லப்பட்டிருக்கிறது. அவர்கள் அந்த சர்ப்பங்களை நோக்கி பார்த்தார்கள், அவர்களுக்கு தீர்வும் விமோச்சனம் விடுதலையும் கிடைத்தது. நமக்கு கொடுக்கப்படுகிற செய்தி என்னன்னா, அநேக இப்பேற்பட்ட பலவீனமான பாவமான சூழ்நிலையில நாம் யாரை நோக்கி பார்க்க வேண்டும் என்று சொன்னால், நமக்காக ஒரு பரிகாரி இருக்கிறார். நாம் மற்றவர்களை நோக்கியோ இல்ல உறவுகளை நோக்கியோ உள்ளவர்களை நோக்கியோ பார்க்காதபடிக்கு உன்னதமான கிறிஸ்துவை நோக்கி பார்க்கிற அனுபவம், வனாந்தரத்திலே கொல்லிவாய் பிசா சர்ப்பத்தை நோக்கி பார்த்தவர்களுடைய அனுபவங்கள் நமக்கு ஈடாக கொடுக்கப்பட்டிருக்கிறது. ஆக அங்கு பார்த்தவர்களெல்லாம் உயிர் பெற்றார்கள். நம்முடைய அனுபவங்களும் நம்முடைய வாழ்க்கையில அநேக பலவீனங்களும் பாடுகளும் தேவைகள் இருக்கிற பொழுது
நாம் மற்றவர்கள் நோக்கி பார்க்காதபடிக்கு கிறிஸ்துவானவரை மாத்திரமே நாம் நோக்கி பார்க்கிற பொழுது, பிரதிபா சொன்னிச்சு இல்லைங்களா, எல்லாம் எனக்கு இழந்து விட்ட சூழ்நிலையில அடுத்த நாள் இன்டர்வியூ அட்டெண்ட் பண்ண முடியல, ஆனாலும் கூட தேவனுடைய சமூகத்திலே தன்னை தாழ்த்தி அவரை மாத்திரமே நோக்கி பார்க்கிற அந்த அனுபவம் இருக்கிற போது நிச்சயமாகவே தீர்வை தருகிற தேவன் நமக்கு உதவ சித்தமா இருக்கிறார். சரிங்களா? ஆக இன்னொரு வசனத்தை வாசிச்சிடலாம். இது ரொம்ப புதிய ஏற்பாட்டுகளை இணையாக சொல்லப்பட்டிருக்கிற வசனம். யோவான் புத்தகத்துல 3ஆம் அதிகாரம் 14ஆம் திருவசனத்தை இங்க வாசிக்கலாம். சர்வமானது மோசேயினால் வனாந்திரத்திலே உயர்த்தப்பட்டது போல மனுஷகுமாரனும் தன்னை விசுவாசிக்கிறன் எவனோ அவன் கெட்டு போகாமல் நித்திய ஜீவனை அடையும்படிக்கு உயர்த்தப்பட வேண்டும். சொல்லப்பட்ட இந்த விளக்கங்கள் தான் இங்க எப்படி புதிய ஏற்பாட்டு காலத்துல இந்த உயர்த்தி பார்க்கிற அனுபவங்களும் அவரை நோக்கி பார்க்கிற அனுபவங்களும் அவசியம் என்கிறத ஈடாக பழைய ஏற்பாட்டு காலத்திலே ஒப்பனையாக சொல்லப்பட்ட திருவசனத்தை தான் நம்ம என்னாகம புத்தகத்துல வாசிச்சோம். ஆக பழைய ஏற்பாட்டு காலத்திலேயே வேதாகமத்துல அவருடைய அதிகாரமுக்கிய பங்கு என்பதை குறித்து சொல்லப்பட்டிருக்கிறதாக இங்கே நாம் வாசிக்கிறோம். இயேசு மட்டுமல்ல, மற்றவர்களும் இயேசுவை சுட்டிக்காட்ட பழைய ஏற்பாட்டை பயன்படுத்துகிறார்கள். உதாரணமாக யோவான் சுவிசேஷத்தின் ஆரம்பத்திலே பிலிப்பு இவ்வாறு சொன்னதாக வாசிக்கிறோம். நியாயப்பிரமாணத்திலே மோசேயும் தீர்க்கதரிசிகளும் எழுதியிருக்கிறவர்களை கண்டோம் என்கிற அந்த வார்த்தை அவர்கள் பயன்படுத்துறாங்க. கிறிஸ்துவை குறித்து அங்கே அவரை அறிமுகப்படுத்துகிற அந்த சம்பவங்கள் எல்லாம் இங்க இந்த வசனத்தில் சொல்லப்படுகிறது. அப்ப சொல்றாரு, இவரை குறித்ததான செய்தி நியாயப்பிரமாணத்திலே மோசேயுடைய தீர்க்கதரிசிகள் எழுதியிருக்கிறது, அவர் எழுதியிருக்கிறவரை நாங்கள் கண்டோம் என்கிற அந்த பழைய ஏற்பாட்டினுடைய தாக்கத்தை வெளிப்படுத்துகிறதாக சொல்லப்பட்டிருக்கிறது. சரி, வேத வாக்கியங்களிலே அதிகாரம் பற்றி இயேசுக்கு யோவானுக்கும் இருந்த புரிதல் இந்த வசனங்கள் சொல்லுகிறது என்ன? சில கேள்விகளை கேட்டிருக்கிறாங்க. நம் விசுவாசத்திலும் வேத வாக்கியங்கள் ஆற்ற வேண்டிய முக்கிய பங்கு என்ன சொல்லுகிறது என்கிறத சில வசனங்கள் யோவான் புத்தகத்திலையும் நிறைய சொல்லப்பட்டிருக்கிறது. ஆக வேதாகமத்திலே தேவனுடைய ஒவ்வொரு அதிகாரங்களும் புதிய ஏற்பாட்டு காலத்திலே செய்யப்பட்ட தேவனுடைய ஒவ்வொரு மகத்துவமான கிரிகளும் இப்பொழுதல்ல, பழைய ஏற்பாட்டு காலத்திலேயே ஏற்கனவே சொல்லப்பட்டதை நிறைவேற்றுகிற அநேக காரியங்கள் நம்ம பார்த்தோம். ஆக வேதாகமத்திலே கர்த்தருடைய கிறிஸ்துவுடைய மேலான அதிகாரம் உள்ள எத்தனை இடங்கள்ல அவர் அதிகாரத்தை பிதாவுடைய நாமத்தினால அப்படி எல்லா காரியங்களும் அந்த அதிகாரம் அவருக்கு கொடுக்கப்பட்டதுனால அவர் செவ்வையாக செய்தார். ஒன்றும் தன்னிச்சையாக அல்ல, எல்லாமே பிதாவின் சித்தத்தை எறிந்து அதை நிறைவேற்றும் விதமாக எல்லாரும் செயற்பட்டார் சொல்லப்படுது. செவ்வாய்க்கிழமை பாடம் இயேசுவை பற்றின தீர்க்க தரிசன பகுதிகள் என்று சொல்லி 2 பகுதிகளாக நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. அதை ஒப்பிட்டு பார்த்து சொல்லியிருக்காங்க. புதிய ஏற்பாட்டு புத்தகத்துல ஒரு வசனங்களும் பழைய ஏற்பாட்டு சத்திய வசனங்களும் ஈடாக கொடுக்கப்பட்டிருக்கிறது. அப்போ இயேசுவை பற்றின தீர்க்க தரிசனங்கள் ஏதோ புதிதாக புதிய ஏற்பாட்டு காலத்திலே கிறிஸ்துவான பிறந்ததுக்கு பிற்பாடு அவரை குறித்த செய்திகள் இல்லாதபடிக்கு கிறிஸ்துவனுடைய பிறப்பின் நோக்கத்தை குறித்தும் அவருடைய இறுதி கல்வாரி சிலுவை மட்டும் இருக்கிற அவருடைய அனுபவங்களை குறித்தும் தெளிவாக திருமறையிலே பழைய ஏற்பாட்டு புத்தகங்களிலே தெளிவாக சொல்லப்பட்டிருக்கிறது தான் அநேக வசனங்களை மேற்கோள் காட்டியிருக்கிறார்கள். நாம் ஒரு சில வசனங்களை படிக்கலாம். சொல்ல வரீங்களா? அந்த கல்வாரி சிலுவையிலே அவர் மரித்த பொழுது நிறைவேறினது. சரிங்களா? நீங்க சொன்னீங்களே ஏற்கனவே இந்த மோசே வனாந்தரத்திலே உயர்த்தி பிடித்ததை போலவே அதை போலவே இயேசு கிறிஸ்துவை யார் யார் நோக்கி பார்க்கிறார்களோ, சர்ப்பமானது கடித்த பிறகு அந்த சர்ப்பத்தை யார் யார் நோக்கி பார்த்தாரோ அவர்களெல்லாம் பிழைத்தார்கள். அதை போலவே இக்காலத்திலும் புதிய ஏற்பாட்டிலும் இயேசுவை தன்னுடைய சொந்த இரட்சகராக ஏற்றுக்கொண்டு அவரை நோக்கியே செல்லுகிற இந்த உலக பிரகமான வாழ்க்கையில கூட நிச்சயமாக அப்பேற்பட்ட அனுபவத்தை, வெற்றிகரமான அனுபவத்தை பெற முடியும் என்பதை நாம் பார்க்கிறோம். நிறைய பழைய ஏற்பாட்டிலும் புதிய ஏற்பாட்டிலும் சொல்லப்பட்டுள்ள காரியங்கள் புதிய ஏற்பாட்டில நிறைவேறுகிறது. அது யோவான் அதிகமாக சொல்லி இருக்கிறார். அதை தான் நம்ம இந்த வருகிற 2 பகுதிகளிலும் பார்க்க போறோம். சரி, இயேசுவை பற்றின தீர்க்க தரிசன வசனங்கள் பழைய ஏற்பாட்டு காலத்துல ஏற்கனவே முன்னுரைக்கப்பட்டதையும் புதிய ஏற்பாட்டு காலத்துல அதுக்கு ஈடான வசனங்களையும் இங்கே கொடுத்திருக்கிறார்கள். இதே சமயத்துல மேசியா குறித்த பழைய ஏற்பாட்டு வாக்குறுதியின் நிறைவேறுதலாக இயேசு இருந்ததை சுட்டிக்காட்ட
பழைய ஏற்பாட்டிலிருந்து நேரடியான மேற்கோள்களையும் குறிப்புகளையும் யோவான் இங்கே பதிவு செய்கிறார். என்றால் அதற்கு ஈடாக கிறிஸ்துவை குறித்தான மெய்யான சத்தியங்களில் பழைய ஏற்பாட்டு காலத்தில் எங்கெங்கெல்லாம் குறிப்பிடப்பட்டிருக்குன்னு சொல்லிட்டு அதை இங்கே மேற்கோள் காட்டியிருக்கிறாங்க. நம்ம சில வசனங்களை வாசிக்கலாம். யோவான் புத்தகத்திலே 1 அதிகாரம் 23 திருவசனத்துல கிறிஸ்துவனுடைய அவருடைய வருகையை குறித்து யோவான் முன்னறிவித்த அந்த சம்பவத்தை சொல்றாங்க. முன்னறிவிப்பை குறித்து யோவானுடைய பணி எந்த அளவுக்கு இந்த உலகத்திலே முதல் காலங்களிலிருந்து எந்த நோக்கத்திற்காக அவர் அந்த வார்த்தையை சொன்னார், கிறிஸ்துவனுடைய வருகையை குறித்தும் அவருடைய மேசியா தன்மையை குறித்தும் இவருக்கு கொடுக்கப்பட்ட அந்த செய்தியை யோவான் ஸ்நானகன் வெளிப்படுத்தின சம்பவத்தை யோவான் 1 அதிகாரம் 23 சொல்லப்பட்டிருக்கிறது. அது பழைய ஏற்பாட்டுல 40 ஏசாயாவின் புத்தகத்துல 40 சபை பண்ணுவோம், கரடுமுரடான பாதைகளை அவர் செய்ய பண்ணுன்றது அதே கருத்தை யோவான் வந்து செய்யறார். கர்த்தருக்கு வழியை ஆயத்தப்படுத்துங்கள் என்று சொல்லி யோவான் ஸ்நானகன் எப்படி துவக்க காலங்களிலே கிறிஸ்துவனுடைய ஊழியத்தை துவக்கினார், அந்த வார்த்தையானது ஏசாயன் புத்தகத்திலே 40 அதிகாரம் 3 வசனத்திலே அதே வார்த்தையை பயன்படுத்தப்பட்டிருக்கிறது. ஏன்னா இவருக்கு நீங்கள் என்ன பண்ணுங்களா, வழியை ஆயத்தப்படுத்துங்கள் சொல்லி இந்த நாட்களிலே யோவான் ஸ்நானகன் மாத்திரமல்ல பூர்வ நாட்களிலே உரைக்கப்பட்ட அந்த மெய்யான சத்தியத்தை மேற்கோள் காட்டியிருக்கிறாங்க. இன்னொரு வசனம் சொல்லியிருக்காங்க. யோவான் 2:16-17 திருவசனங்களில ஒரு வார்த்தையை மேற்கோள் காட்டி சங்கீதம் 69:9 அதற்கு ஈடாக சொல்லப்பட்டிருக்கு. என்னன்னு சொன்னா, கிறிஸ்துவானவர் தேவாலயத்துக்கு வருகிற பொழுது அங்கே நடந்த அவலங்களையும் ஆண்டவருக்கு விரோதமான செயல்களை அங்க சிந்தித்த போது அவருடைய வீட்டை குறித்ததான வைராக்கியம், பக்தி வைராக்கியம், தேவனுடைய வீடு என்கிறது எவ்வளவு பரிசுத்தமான ஒரு இல்லம், அதை நீங்கள் மாசுபடுத்துகிறேன்னு சொல்லிட்டு சொல்லப்பட்ட யோவான் 2 அதிகாரம் 16-17 வசனங்களே 69 சங்கீதத்திலே 9 வசனம் சொல்லப்பட்டிருக்கிறது. என்ன, உம்முடைய வீட்டை குறித்து இவர் பக்தி வைராக்கியம் உள்ளவராய் இருப்பார் என்று சொல்லி சங்கீத புத்தகங்களே மேற்கோள் காட்டியிருக்கிறது சொல்லப்படுது. ஏனென்றால் இதெல்லாம் புதிய ஏற்பாட்டினுடைய ஒவ்வொரு சம்பவங்களும் பழைய ஏற்பாட்டிலே ஏற்கனவே சொல்லப்பட்ட செய்திகளாக இங்கே பதிவிட்டிருக்கிறார்கள். மாத்திரமல்ல, யோவான் புத்தகத்திலே 7:38 சொல்லப்பட்டிருக்கிறது, என்னிடத்தில் விசுவாசம் வச்சா ஜீவ தண்ணீரை உமக்கு தருவேன் சொல்லிட்டு ஜீவ தண்ணீரை குறித்துதான செய்தி அங்கே பதிவிட்டிருக்கிறது. அதே ஜீவ தண்ணீரை குறித்து எரேமியாவின் புத்தகத்திலே 2 அதிகாரம் 13 திருவசனம் சொல்லுகிறது, ஜீவ தண்ணீராகிய கிறிஸ்து என்று சொல்லி அங்கே பதிவிட்டிருக்கிறார்கள். இப்போ ஜீவ தண்ணீர் என்கிற அந்த மேலான வார்த்தையை கிறிஸ்துவனுடைய காலத்திலே இங்கே யோவான் பதிவிட்டது போலவே அங்கேயும் கூட எரேமியா தீர்க்கதரிசி காலத்திலே கிறிஸ்துவை குறித்து இவரே ஜீவ தண்ணீர் என்கிற ஒரு மெய்யான சத்தியத்துவம் திருமறையிலே பழைய ஏற்பாட்டு காலத்தில் ஒப்பிட்டிருக்கார்கள். மாத்திரமல்ல, இதை யோவான் புத்தகத்திலே 19 அதிகாரம் 36 வசனத்துல இதுல எனக்கு கொஞ்சம் நெருடலா இருந்துச்சு. அந்த எலும்பு என்கிற ஒரு வார்த்தையை பயன்படுத்தி அந்த கல்வாரியிலே அப்படி எலும்புகள் முறிக்கப்படுவதில்லை என்கிற சொல்லி அந்த 19:36 சொல்லப்பட்டிருக்கு. என்னாகும் புத்தகத்துல 9:12 மேற்கோள் காட்டியிருக்கிறாங்க. பஸ்காவை ஆசரிக்கிறவர்கள் அந்த சாயங்காலம் தொடங்கி அந்த பஸ்கானுடைய மாமிசம் ஒன்றும் எலும்பு கூட வைக்க கூடாது. சரி, நன்றி அக்கா, எனக்கு அது புரியாதால நான் விட்டுட்டேன். சரி, சீடர்களிடம் இயேசு தொடர்ந்து வேத வாக்கியங்களை சுட்டிக்காட்டி வந்தாலும் அவரையும் அவருடைய மரணத்தையும் உயிர்த்தெழுதலையும் அவை சுட்டிக்காட்டியதை எப்போதும் புரிந்து கொண்டார்கள். அவர் மரித்து உயிர்த்தெழுந்து அவர்களுக்கு தரிசனமான போதுதான் இறுதியாக புரிந்து கொண்டார்கள். நேரத்துல அது வழக்கமாக இருந்ததாம். சரி, அந்த எலும்பு பொறித்த பிறகுதான் அந்த ஜீவன் போகும். அது ஆனால் அவங்க போய் பார்க்கும்போது அதற்கு முன்பதாக இவருடைய ஜீவன் போயிட்டு இருந்துச்சு. அப்போ இதுக்கு அதுதான் வந்து அங்க மற்றவர்கள் பரிசோதிக்கிறது போல மரிக்கிறதுக்கு முன்பதாக மரித்தார் ஆதாரமாக அது முறிக்கப்படுகிற சூழ்நிலை அந்த சம்பவமானது கிறிஸ்துவனுடைய அந்த விசேஷித்த கல்வாரியின் அனுபவத்தில் அது இல்லை என்று சொல்லி அதை மேற்கோள் காட்டுகிறார். சரி, ஆமாங்க. ஆனால் அது எலும்புகளும் முறிக்கப்படுவதுன்னு சொல்லிட்டு
ஏற்கனவே சொல்லப்பட்ட தீர்க்க தரிசனங்களின் நிறைவேறுதலாக அந்த சம்பவத்தை இங்க மேற்கோள் காட்டுகிறாங்க சார். சரிங்களா? அவர்களுக்கு தரிசனமான போது இறுதியாக புரிந்து கொண்டார்கள். அவர் இப்படி சொன்னதை அவர் மரித்தோரிலிருந்து எழுமிட பின்பவருடைய சீஷர்கள் நினைவு கொண்டு வேத வாக்கியத்தையும் இயேசு சொன்ன வசனத்தையும் விசுவாசித்தார்கள் சொல்லி யோவான் திருமறையில 22ஆம் வசனம் 2ஆம் அதிகாரத்திலே 29 வசனங்களை மேற்கோள் காட்டியிருக்கிறாங்க. ஏனென்றால் எல்லாமும் கூட ஏற்கனவே முன்னறிவிக்கப்பட்ட அநேக சம்பவங்கள் இதுக்கு மேற்கோள் காட்டுகிறது. சரி, இயேசுவை பற்றின தீர்க்க தரிசனங்கள் சொல்லி 2வது பகுதியில் சொல்லப்பட்டிருக்கிறதுனா, இயேசு மத தலைவர்களிடம் வேத வாக்கியங்களை ஆராய்ந்து பாருங்கள். அவர் சொல்றாரு, அவர் தெளிவா சொல்றாரு, நீங்க ஏதோ குருட்டாட்டமா நான் செய்கிற காரியங்கள் எல்லாவற்றையும் குற்றச்சாட்டுகிறீர்களே, நீங்கள் வேதத்தை வாசிக்கிறவர்கள் மத தலைவர்களும் கூட அவங்க ஏதோ ஒரு சாதாரணமான சாமானியர்கள் அல்ல. அவரிடத்தில் சொல்லப்படுகிற ஒரு ஆலோசனைன்னு சொன்னா, வேத வசன வாக்கியங்களை ஆராய்ந்து பாருங்கள், அவைகளால் உங்களுக்கு நித்திய ஜீவன் உண்டு என்று எண்ணுகிறீர்களே, என்னை குறித்தும் சாட்சி இடுகிறவைகளும் அவர்களே என்று சொன்னார். யோவான் 3:59 அவர் தம்மை பற்றிய சொன்ன அற்புதமான அறிக்கை என்று சொல்லி சொல்லப்பட்டிருக்கிறது. இதற்கு நிறைய வசனங்கள் மேற்கோள் காட்டியிருக்கிறாங்க. மேசியாவை குறித்த தீர்க்க தரிசனத்தின் நிறைவேறுதலாக இயேசு இருப்பதை அப்போஸ்தலனாகிய யோவான் சுவிசேஷத்துல பின்வரும் வசனங்கள் இவ்வாறு வெளிப்படுத்துகிறது. சங்கீதத்துல ஒரு வசனத்தை மேற்கோள் காட்டியிருக்கிறாங்க. அதே நேரத்துல யோவான் 12:13 சொல்லப்பட்டிருக்கிறது. அது என்னன்னா, சங்கீதத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது, இதோ உன் ராஜா வருகிறார். எதுல வராரா? கழுதில வராருன்னு சொல்லிட்டு ஒரு வசனத்தை ஏற்கனவே சங்கீத புத்தகங்களிலே அது சொல்லப்பட்டிருக்கிறது. 9:9 இருக்கு. சரிங்க, அததான் இங்க கொடுத்துக்கிறாங்க. 12:26 சங்கீதம் 118:26 இருக்குங்களா? சரிங்களா? சகரியால் சொல்லப்பட்டிருக்கிற 9:9 வசனமும் சங்கீதம் 118:26 இருக்குது. அதே மாதிரி கழுதையின் மேலும் கழுதை குட்டின் மேலும் ஏறி வருகிறார் என்று சகரியாவுல சொல்றது. அது எப்படி இருந்துச்சுன்னா, மத்தியில அவர் அந்த குருத்தோலை பவனி வரும்போது அது நிறைவேறினது. போங்க, அந்த இடத்துல ஒரு கழுதை கட்டியிருக்கோம், நீங்க கூட்டு வாங்க. சரி, அது யோவான் புத்தகத்துல 12ஆம் அதிகாரம் 13ஆம் வசனத்தை ஒரு வசனத்தை வாசி கடந்து போகலாம். வாசிங்களேன். யோவான் புத்தகத்துல 12:13 வெறுமையாவே நம்ம மிஷின் மாதிரி படித்த வேலை வசனத்தை வாசிக்கலாம். யோவான் புத்தகம், குருத்தோலைகளை பிடித்துக் கொண்டு சரி ஆமா, அவருடைய இந்த காரியங்களை குறித்து ஏற்கனவே முன்குறிக்கப்பட்ட திருவசனங்கள் எல்லாம் நிறைவேறும்படியாக இந்த வசனங்கள் எல்லாம் மேற்கோள் காட்டியிருக்காங்க. இன்னொரு சகரியானு சொல்லிட்டாங்க. அதுக்கு யோவான்ல 12:14-15 அதுக்கு ஈடாக சொல்லப்பட்டிருந்தாலும் கூட யோவான் புத்தகத்திலே 13ஆம் அதிகாரத்திலே 18ஆம் வசனம் சொல்லப்பட்டிருக்கிறது. இந்த யூதாஸ் காரியத்தை குறித்து, என் மேல் அவன் குதிகாலையை தூக்கினான். சரி, வாசிச்சலாம். யோவான் புத்தகத்திலே 13:18 ஒருத்தர் வாசிங்க. சங்கீதத்துல 41:9 ஒருத்தர் வாசிங்களாமே. எதை வாசிக்கிறீங்க? சரி, யோவான் 13:18 வாசிக்கிறாங்க. உங்கள் எல்லாரையும் குறித்து நான் பேசவில்லை. சரி, இது எங்க மேத வாக்கு நிறைவேறுவதமாக? சங்கீதம் 118:26 வாசிக்கலாமே. எங்கே இந்த வேத வாக்கியங்கள் நிறைவேறுகிறது? சங்கீதம் 118 பழைய ஏற்பாட்டு வசனங்கள்ல. சாரி, மன்னிக்கணும், சகரியா. ஆனா சங்கீதம் 41:9 மன்னிக்கணும், சங்கீதம் 41:9 பழைய ஏற்பாட்டினுடைய தீர்க்க தரிசனம் நிறைவேறுதலாகத்தான் இந்த வசனங்கள் மேற்கொள்ளப்பட்டிருக்கிறதாக. இயேசுவை பற்றின தீர்க்க தரிசனங்கள் எல்லாமே ஏற்கனவே முன்குறிக்கப்பட்டது, நிறைவேறுதலாக இந்த சம்பவங்கள் எல்லாம் இந்த புத்தகத்தில் நம்ம யோவான் புத்தகத்தில் அநேக பதிவுகள் இருக்கிறது. சரி, ஒரு கேள்வி நம்ம கேட்டிருக்கிறாங்க, நீங்கள் விசுவாசிப்பவற்றில் எவ்வளவு தூரம் உறுதியாக இருக்கிறீர்கள்? ஏனென்றால் மத தலைவர்களும் மற்றவர்களும் அநேக விசுவாச குறைவினால்தான் நிறைய கேள்விகளும் எதிரடையான விவாதங்களும் அந்த நடந்ததாக யோவான் பதிவிடுகிறார். அங்க நம்ம கேட்கிற ஒரு கேள்வி என்னன்னா, நீங்கள் விசுவாசிப்பவற்றில் எவ்வளவு தூரம் உறுதியாக இருக்கிறீர்கள்? உங்களுடைய விசுவாசம் எந்த அளவுக்கு பலமானதாக உறுதியாக இருக்கிறது? இயேசுவே மேசியாவென ஏன் நீங்கள் எல்லாம் விசுவாசிக்கிறீர்கள் என்று யாராவது கேட்டால் நீங்க என்ன சொல்லுவீங்க? உங்கள் விசுவாசத்திற்கு ஆதரவாக என்ன
காட்டுவீங்க? சரி அப்படின்னு சொல்லி கேள்வி கேட்டிருக்காங்க. நம்ம ஒவ்வொருவரும் உயிர்த்தாராய்வோம். நம்முடைய பதில் உரைகளும் பிரதியுத்தரங்களும் எந்த அளவுக்கு இருக்கிறங்கிறது திருமறையிலிருந்து நாம தியானிக்கிறது மூலமாக வெளிப்படும். சரி, இது தாழ்விலிருந்து உண்டானவர்கள் என்கிற தலைப்பின் கீழாக வியாழக்கிழமை பாடத்துக்கு நாம் கடந்து போவோம். தாழ்விலிருந்து உண்டானவர்கள். இயேசு தாம் வாக்குரைக்கப்பட்ட மேசியா, யூத மக்கள் வெகுகாலம் எதிர்பார்த்திருந்த மாபெரும் நம்பிக்கை என்பதை இதுவரை ஆராய்ந்தோம். ஆனாலும் மக்களுடைய ஆவிக்குரிய வழிகாட்டிகளான மதத் தலைவர்கள் பலரும் அவருடைய மிகப்பெரிய எதிரிகளாகவே இருந்தார்கள் என்று சொல்லி நாம் இங்கே வாசிக்கிறோம். ஆக இப்பேற்பட்ட தாழ்வுள்ள குணங்கள் மனப்பான்மையிலிருந்து எவ்வாறெல்லாம் அவர்களை மீட்டெடுக்கும்படியாகவும் மற்றவர்களை உணர்த்தும் விதமாகவும் வசனங்கள் எல்லாம் மேற்கோள் காட்டு என்கிறத நாம் பார்க்க போறோம். அவர்கள் தம்மையும் அறியவில்லை, பிதாவையும் அறியவில்லை என்று இயேசு சொல்லுகிறார். அவர்கள் இருவரையும் அறிந்திருக்க வேண்டும். யார் யார? அவரையும் கிறிஸ்துவை அறிந்திருக்க வேண்டும். கிறிஸ்துவை அனுப்பினவரான மேன்மையுள்ள பிதாவையும் அவர்கள் அறிந்திருக்க வேண்டும். அவர்கள் இருவரையும் அறிந்திருக்க வேண்டும். ஆனாலும் தங்களை தாங்களே வஞ்சித்துக் கொண்டார்கள். தங்கள் சொந்த பாரம்பரியங்களிலும் தத்துவங்களிலும் சிக்கியிருந்தார்கள். இயேசுவை அவர்கள் முன்பாக இருந்திருந்த போதும் அவரை புறக்கணித்தார்கள். அவர் செய்தவைகளும் சொன்னவைகளையும் பிதாவை பற்றின வல்லமையான வெளிப்பாடுகளாக இருந்த போதிலும் புறக்கணித்தார்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. ஏற்கனவே நாம் அந்த பாடங்களை படித்திருக்கிறோம். ஒரு சில யூதர்கள் அக்காலத்துல இவரை அவருடைய பிதாவினுடைய குமாரன் என்று அறிக்கை செய்வதை மாத்திரமல்ல, இவர் அதற்கு தகுதி இல்லைன்னு சொல்லிட்டு நினைச்சிட்டு இருந்தாங்க. ஆனால் ஆண்டவர் அங்க சொல்றாரு, என் பிதா என்ன எனக்கு கட்டளையிட்டாரோ அதைத்தான் இந்த உலகத்திலே நான் அற்புதமா இருக்கட்டும், எந்த காரியத்தை எதை செய்தாலும் அவர் என்ன சொன்னாரோ அதைத்தான் நான் செய்தேன் என்று அங்கு சொல்றார். ஆனால் அவர்கள் இதை ஏற்க மறுத்தார்கள். அவர்கள் விசுவாசிக்கவில்லை. இந்த உலகத்தில் வந்த இயேசு கிறிஸ்துவை அவர்கள் முதலாவது ஏற்றுக்கொள்ளவில்லை. ஆகவே அவர்கள் செய்த அந்த அற்புதங்களை கூட இவர்கள் அதை கணக்கில் வைக்காத மாதிரிதான் தோணும். அதற்கு எதிரான அந்த அற்புதங்கள் எல்லாம் வேற ஒரு விதத்துல அவங்க கணக்கிட்டு பார்க்கிற அளவுக்கு இருந்தது. ஏனென்று சொன்னார்கள், சொந்தமானவர்கள் ஏற்றுக்கொள்ளாதபடிக்கு அவர்கள் எல்லாம் மறுதளிக்கிற ஒரு அனுபவத்துக்குள்ளாக இருந்தார்கள். அதுதான் ஒரு இது இங்க சொல்லியிருக்காங்க. இந்த ஜனங்கள் தங்கள் வாயினாலே என்னிடத்தில் சேர்ந்து தங்கள் உதடுகளினால் என்னை கனம் பண்ணுகிறார்கள். அவர்கள் இருதயமோ எனக்கு தூரமாய் இருக்கிறது. அவர்கள் எனக்கு பயப்படுகிற பயம் மனுஷரால் போதிக்கப்பட்ட கற்பனையா இருக்கிறது. சரி, ஆமா. அதை விட இந்த தாழ்வில் உண்டானவர்கள் சொல்லப்பட்டிருக்கிற அந்த வார்த்தைக்கு அழுத்தம் தரும் விதமாக இந்த 3வது பகுதி சொல்லப்பட்டிருக்கு. 2வது, இயேசு அவர்களிடம் நீங்கள் தாழ்வில் இருந்து உண்டானவர்கள் என்றார். இயேசு கிறிஸ்து சொல்றாரு, யோவான் புத்தகத்துல 8:23 சொல்றாரு, நீங்கள் எல்லாம் தாழ்வில் இருந்து உண்டானவர்கள் என்ற அவர் பார்க்கிறாரு. அவருடைய அனுபவங்கள் எல்லாம் மேலான ஒரு அனுபவமா இல்ல. அவரு சொல்றது நீங்க இந்த பூமியில உண்டாக்கப்பட்டீங்க, ஆனா நான் பரத்திலிருந்து வந்தவர் என்று அதை தான் மென்ஷன் பண்றேன். இருக்கட்டும், உண்டானவர்கள். அதாவது எவ்வளவுதான் பக்தியாக இருந்தாலும் குறிப்பிடுறாங்க பாருங்க, ஆவிக்குரியவர்களாக உண்மையிலே பக்திவான்களாக இருக்கவில்லை, தேவ பக்தியின் வேஷத்தை தரித்திருக்கிறார்கள், அவ்வளவுதான் என்று சொல்லி 2 தீமோத்தேயு புத்தகத்துல 3-5 திருவசனங்கள் சொல்லப்பட்டிருக்கிறது. வெளிப்புறத்திலே பக்தியும் உட்புறத்திலே அவநம்பிக்கையுமாக காணப்படுகிறதாக தாழ்வின் குணத்தை இங்கு வெளிப்படுத்துகிற அநேக சம்பவங்கள். சில நேரங்களில் நம்முடைய அனுபவம் அது மாதிரி இருக்குதா? என் குமாரதாஸ் ரொம்ப முக்கியம். சரி, நான் அவரு சொல்றது கேக்குதா இல்ல இது சொல்றது கேக்குதா? அதை காட்டிலும் நான் மனுஷனுக்கு முக்கியத்துவம் கொடுக்கறேன்னா, வேத வார்த்தைக்கும் இல்ல ஆண்டவருக்கு முக்கியத்துவம் கொடுக்கறேன்னா அப்படின்ற ஒரு கேள்வி நம்முடைய மனதிலே இருக்கிறது. இந்த உலகத்துல இருக்கும்போது அப்படிப்பட்ட ஒரு நிகழ்வுகள் நடக்கும்போது ஒருவரை மனுஷனை ப்ளீஸ் பண்றதுக்காக சில நேரங்களில் நாமளும் அந்த மாதிரி பண்றோம். மனுஷனுடைய கற்பனைகளை உபதேசங்களாக போதித்து வீணா எனக்கு ஆராதனை செய்கிறீர்கள். அது அவனுடைய ஆராதனுடைய ஒழுங்கு அப்படிதான் மனுஷனுடைய முகத்திற்கும் அவன் கொடுக்கிற ஆலோசனைகளும் மேலாண் நிற்கிற தேவனுடைய திட்டங்களுக்கு நம்ம கீழ்ப்படையில்ன்றதுதான் இங்கே பதிவிடப்பட்டிருக்கிற முக்கியமான செய்தி. சொல்லிட்டு சொல்றாரு, ஆனால் நான் இந்த உலகத்திற்கு உண்டானவன் இல்லை என்று சொன்னார்.
அவர்கள் தங்களையே வஞ்சித்துக் கொண்டது மோசமான விளைவுகளை உண்டாக்கியது. அவர்கள் அநேகரை வழிவிலகவும் செய்தார்கள். ஆனாலும் இந்த வாக்குத்தத்தத்தின் விளைவாக அநேகரிடத்திலே விசுவாசம் வைத்தார்கள் என்று யோவான் பதிவிடுகிறார். யோவான் 8:30. எனவே யூதர்கள் பலர் மோசமான தலைமைத்துவத்தையும் தாண்டி இயேசு யார் என்பதை தாங்கள் கண்டு கொண்டார்கள் என்கிறதாக எல்லாரும் சொல்றேன் நான். ஒரு சிலர் நிச்சயமாக அவருடைய காரியங்களை சொல்லும்போது அவங்க ஏற்றுக்கொண்டாங்க. ஆமா, அநேகர் ஏற்றுக்கொண்டார்கள். ஒரு சிலர் தங்களுடைய இருதயத்தின் கடிதத்தின் நிமித்தமாக அதை ஏற்றுக்கொள்வதற்கு மறுத்தார்கள் என்று தான் பார்க்கிறோம். நிக்கோதேமினுடைய அனுபவங்கள்லாம் பார்க்கும்போது அவர் கிறிஸ்துவானவரை அறிக்கையிடுகிற அளவுக்கு தேவனுடைய அந்த வல்லமையையும் அவருடைய அற்புதங்களையும் கண்ணார கண்டதால தான். ஏனென்றால் அவர் சார்ந்திருந்த சமூகங்களும் அவர் இருந்த பதவிகளும் கூட மற்றவர்களுக்கு அதற்கு தடையாக இருந்தாலும் கூட, ஆனா கடைசி நேரத்துல அவர் இயேசு கிறிஸ்துனுடைய அந்த கல்வாரி அவரு பங்கு பெற்றாரு என்று பார்க்க மேலான பங்கு இருந்துச்சு. ஏன்னா அந்த அளவுக்கு அவரு மறைமுகமாக விசுவாசிச்சாரு. நேரடியா அவருடைய பதவிகளும் அவருடைய சூழ்நிலைகளும் எதிராக இருந்தாலும் கூட கிறிஸ்துவை இவரே மெய்யான மேசியா என்கிற அனுபவத்தை நிக்கோதேமுடைய அனுபவங்கள் எல்லாம் படிக்கிற பொழுது நிச்சயமாகவே நமக்கு கண்ணார காண முடியும். ஆக மத தலைவர்களுடைய இயேசு உரையாடினதிலிருந்து என்ன படிப்பினைகளை பெற முடிகிறது? நாம் தாழ்விலிருந்து உண்டாயிராமல் உயர்விலிருந்து உண்டாயிருப்பதற்கு என்ன செய்யலாம்? இரண்டுக்கும் உள்ள வித்தியாசத்தை நாம் எவ்வாறு அறிந்து கொள்ளலாம் என்கிறதாக சொல்லப்பட்டிருக்கிறது. நேரம் அப்படி போயிட்டு இருக்குத. நான் சீக்கிரம் தான் படிச்சுட்டு வரேன், கேள்வி கூட இல்லை இன்னைக்கு. சரி, மேலும் படிக்க. சத்தியமான ஒரு தங்க புதையலை போல எபிரேய மக்களிடம் ஒப்படைக்கப்பட்டிருந்தது. பரலோகத்தின் முத்திரையை பெற்ற யூதர் நிர்வாக முறையை கிறிஸ்து தாமே ஏற்படுத்தியிருந்தார். மீட்பின் மாபெரும் சத்தியங்கள் நிழல்களாலும் அடையாளங்களாலும் மறைக்கப்பட்டிருந்தது. ஆனாலும் கிறிஸ்து வந்தபோது அந்த அடையாளங்கள் அனைத்தும் சுட்டிக்காட்டினவரை அடையாளம் காணவில்லை. தங்கள் கரங்களில் தேவ வார்த்தைகள் பெற்றிருந்தார்கள். ஆனால் தலைமுறையாக கைமாறி வந்த பாரம்பரியங்களும் வேத வாக்கியங்களுக்கான மனித விளக்கங்களும் இயேசுவிலான சத்தியத்தை அவர்களிடமிருந்து மறைத்திருந்தன. புனித எழுத்துக்களின் ஆவிக்குரிய அர்த்தம் புரியவில்லை. சகல அறிவுக்குமான பொக்கிஷ சாலை அவர்களுக்கு திறந்து விடப்பட்டது. ஆனால் அவர்கள் அதை அறியவில்லை. தேவன் சத்தியத்தை மக்களிடத்திலிருந்து மறைக்கவில்லை. தங்களுடைய நடத்தையால் தான் அதை தங்களுக்கு மறைவானதாக மாற்றினார். தாமே மேசியா என்பதற்கு அதிகமான ஆதாரத்தை யூத மக்களுக்கு கிறிஸ்து கொடுத்தார். ஆனால் அவரது போதனைகளை கேட்டு தங்கள் வாழ்க்கையில் தீர்மான மாற்றங்களை செய்ய வேண்டியிருந்தது. தாங்கள் கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டால் இதுவரை தாங்கள் முக்கியத்துவம் அளித்து வந்த அடிப்படை நீதிகளையும் பாரம்பரியங்களையும் தங்களுடைய சுயநலங்களையும் பக்தியற்றதுமான நடத்தையும் விட்டுவிட வேண்டும் என அறிந்தார்கள். சரி, நிறைய விஷயங்கள் சொல்லப்பட்டிருக்கிறதாக நம்முடைய அனுபவங்களும் இவரே மெய்யான கிறிஸ்து மேசியா என்கிறத அநேக பழைய ஏற்பாட்டு காலத்திலே வாழ்ந்த யூதர்கள் எப்படி மறுதளித்தார்களோ, அவர்களுக்கு சத்தியவசனம் கொடுக்கப்பட்டிருந்தும் அதை ஏற்றுக்கொள்ளாமல் போனார்களோ, அதே சூழ்நிலையிலே நமக்கும் முன்னான நாட்களிலே மேசியாவை குறித்தும் கிறிஸ்துவின் வருகையை குறித்தும் கிறிஸ்துவனுடைய சத்தியத்தை குறித்தும் உண்மையான ஓய்வு நாளை குறித்தும் இதுவரைக்கும் ஒருவேளை குறைவான அனுபவங்கள் இருந்தாலும் நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற படிக்கப்பட்ட சத்தியவசனப்படியாக தெரிந்து கொள்ளப்பட்ட சத்தியத்தை நாமும் கூட அநேகருக்கு சொல்லும்படியான வாய்ப்புக்கு உண்டாக இருக்கிறோம். எப்படி அந்த மத தலைவர்கள் எல்லாம் ஏற்றுக்கொள்ளும்படியாக அநேக அற்புதங்களை எல்லாம் கண்டார்களோ, அதே போல நம்முடைய வாழ்க்கையிலே அநேக அற்புதங்களை கிறிஸ்துவான செய்திருக்கிறார். அவரை குறித்ததான மெய்யான சத்தியத்தை சொல்லுகிற பெரும் பாக்கியம் நமக்குள்ளாக பொறுப்பு இருக்கிறது. யாவற்றையும் உணர்ந்தவர்களாக செயல்படுவோம். கர்த்தர் நம் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.